கேரள வயநாடு நிலச்சரிவால் சூரல் மலையின் கூர காட்சிகள் வெளியாகியுள்ளது. காட்டாற்று வெள்ளத்தில் வீடுகள், சாலைகள், பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்றடைய தற்காலிக பாலங்களை அமைக்கும் பணியில் ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். கேரள வயநாடு நிலச்சரிவால் சூரல் மலையின் கூர காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை உங்களுடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு இந்த சம்பவத்தினுடைய அந்த கழுகு பார்வை காட்சிகள், இது ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது சூரல்மலை பகுதி, அதாவது வயநாடு அருகே இருக்கக்கூடிய சூரல்மலை பகுதியில் எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள், 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள், சூரல்மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அடித்து செல்லப்பட்டதையும், அது ஒரு நீர்வழித்தடம் போன்று அந்த பகுதி மாறி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நிலச்சரிவு ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளமும் அதோடு அடித்து வந்ததுனால அந்த குடியிருப்பு பகுதி தான் இது. இந்த குடியிருப்பு பகுதியில ஒரு பக்கம் தேயிலை தோட்டங்கள் இருக்கிறது, ஒரு பக்கம் முழுவதுமாக குடியிருப்புகள் இருக்கிறது. அதை ஒட்டி அடித்து வரப்பட்ட அந்த பகுதி தான் காட்டாற்று வெள்ளம் கடந்து செல்லக்கூடிய அந்த பகுதி. அதில் குடியிருப்பு ஒரு இடங்கள்ல இருந்த குடியிருப்பு முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில வீடுகள் மட்டுமே அந்த அடித்து செல்லப்பட்ட அந்த இடத்திலே இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல அங்கே இருந்த வீடுகள் எல்லாமே புதையுண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூரல்மலை பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், வயநாடு அருகே இந்த சூரல்மலை என்ற இந்த பகுதி ஒரு சிறிய நகரம் போன்று அந்த பகுதி இருந்தது. அதை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமங்களில் எல்லாம் இந்த பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய சாலைகள், பாலங்கள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சூரல்மலை பகுதியிலிருந்து முண்டக்கை செல்வதற்கான சாலைகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அட்டமாலா என்ற அந்த பகுதிக்கு செல்வதற்கான வழியும் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த 2 பெரும் பாலங்கள் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே மீட்பு குழுவினர் சூரல்மலா பகுதியிலிருந்து இன்னும் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த பாதிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு இந்த காட்சிகளே ஒரு சாட்சியாக இருக்கிறதை பார்க்கலாம். இங்கிருந்து 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த காட்டாற்று வெள்ளத்திலும் நிலச்சரிவாலும் அடித்து செல்லப்பட்டு புதையுண்டு போயிருக்கிறது. அதாவது தொலைவிலே பார்க்கலாம். அந்த காட்சியிலே ஒரு மலை அடிவாரத்திலிருந்து முழுவதுமாக நிலம் சரிந்து அது ஒரு காட்டாற்று வெள்ளம் போன்று அடித்து வந்திருக்கிறது. அது பெரும் பாறைகளும் உருண்டு கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் வீடுகள் இருந்த இடத்தில் எல்லாமே வெறும் பாறைகளாக உருண்டு கிடக்கிறது. அங்கிருந்த 6 வீடுகள் எல்லாமே இந்த காட்டாற்றிலே அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். சூரல்மலையிலிருந்து முண்டக்கை செல்லக்கூடிய அந்த சாலையில் இருந்த பாலம் முழுவதுமாகவும் இருந்த இடமே தெரியாமல் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்காலிகமாக பாலம் அமைத்து அந்த அடுத்தடுத்த பகுதிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு செல்வதற்கான முயற்சிகள்ல மீட்பு குழுவினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான உபகரணங்கள், தளவாடங்களை எல்லாமே அங்கே கொண்டு செல்வதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நிலவி வரக்கூடிய மோசமான வானிலை காரணமாக இன்னும் மீட்பு குழுவினர் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு நிலையில ஹெலிகாப்டர்களும் விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்களும் அந்த மோசமான வானிலை காரணமாகவும் தொடர் மழையின் காரணமாகவும் அங்கே செல்ல முடியவில்லை. அவையும் சூலூரிலிருந்து புறப்பட்டு மீண்டும் கோழிக்கோடு விமானப்படை விமான தளத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுதைய வானிலை நிலவரம் இயல்பு நிலைக்கு திரும்பினால்தான் அங்கே ஹெலிகாப்டர்களோ அல்லது விமானப்படையினுடைய விமானங்கள் மூலமாகவோ இவற்றை பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வுக்குட்படுத்துவதும் அல்லது மீட்பு பணிகளை மேற்கொள்வதும் முடியும் என்ற நிலையில் தற்பொழுது மீட்பு குழுவினர் இந்த காட்டாற்று வெள்ளத்தை கடந்துதான் பாதிப்புக்கு உட்பட்ட பகுதிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே தற்காலிக பாலத்தை அமைப்பதுதான் உடனடியான தீர்வு என்பதனால அவற்றிற்கான தளவாடங்களையும் உபகரணங்களையும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் அந்த மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் இவரெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய முண்டக்கை மற்றும் அட்டமாலா உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு செல்வதற்கான வழிகளை ஏற்பாடு செய்வதற்கும் தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அம்மாநில அரசினுடைய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக இந்த மண்ணெல்லும் இயந்திரம் உள்ளிட்ட வாகனங்களை கொண்டு வழிகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். இந்த சாலைகள் முழுவதுமாக
முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருப்பதனால பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு குழுவினரே செல்ல முடியாத நிலை இருப்பதனால் சாலைகளை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஒரு பக்கம் மீட்டு அவர்களை கொண்டு வந்தாலும் அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மீட்பு குழுவினர் கைகளில் ஏந்தி கொண்டே மீட்கப்பட்டவர்களை கொண்டு வந்து மருத்துவமனைகளுக்கும் முகாம்களுக்கும் சேர்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. அவர்களுடைய வாகனங்களே செல்ல முடியாத ஒரு நிலையை ஒரு கோர காட்சியாக காணப்படுகிறது. எனவே அது போன்ற பகுதிகளுக்கு தற்காலிக பாதைகளை உருவாக்குவதற்கு எந்த பகுதியில் அதிகமாக பாதிப்புகள் இருக்கிறதோ அங்கிருந்து மீட்பு குழுவினர் முகாம்களுக்கு திரும்புவதற்கு அல்லது அருகிலேயே ஒரு முகாமை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள். இந்த பகுதி மட்டும் இல்லாமல் இன்னும் முண்டக்கை உள்ளிட்ட பகுதியும் அதே போல மேப்பாடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்கள் அங்கே அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு இந்திய ராணுவம் அந்த பகுதிக்கு 2 குழுக்களாக விரைந்திருக்கிறது. எனவே அங்கிருந்து மீட்பு குழுவினரை மீட்கப்பட்டவர்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைப்பதற்கு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அட்டமாலா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்னும் மீட்பு குழுவினரை செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அங்கு செல்லக்கூடிய அனைத்து பாதைகளுமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான மாற்று நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். தற்காலிக பாதைகளை அமைப்பது, தற்காலிக பாலங்களை அமைத்து மீட்பு குழுவினர் அங்கு செல்வது போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல ராணுவ வீரர்களும் கூட கண்ணூர் மற்றும் கோழிக்கோடு ராணுவ மருத்துவமனையில் இருந்து மருத்துவ குழுவினரை அழைத்துக் கொண்டு அங்கே விரைந்திருக்கிறார்கள். தேவைப்படக்கூடிய இடத்திற்கு மருத்துவ குழுவினரோடு அந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அங்கேயே அவர்களுக்கு உடனடியாக யாருக்கும் முதலுதவி சிகிச்சை தேவை என்றால் அதே இடத்துல தற்காலிக முகாம்களை ஏற்படுத்தி அந்த இடத்திலேயே அவர்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தொடர்ந்து மழை பெய்து வருவதனால இந்த காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதிகளில் எல்லாமே அங்கு இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தொடர்ந்து மீட்டு அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சூரல்மலை, முண்டக்கை, அட்டமாலா உள்ளிட்ட பகுதிகளிலும் மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் அங்கிருந்து வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஏனென்றால் வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து அந்த வயநாடு பகுதிக்கு ரெட் அலர்ட் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற வேண்டும் என்பதனால அங்கிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் வயநாடு இந்த பகுதிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வரக்கூடிய வழிகள் முழுவதுமாகவே போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுவதுமே சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அரசின் வழக்கமான நடவடிக்கைகள் எதுவுமே நிறுத்தப்பட்டு முழுக்க அரசினுடைய அதிகாரிகளும் அரசு அந்த துறை சார்ந்த மற்ற அனைத்து துறை அதிகாரிகளும் அதே போல அமைச்சர்களும் முழுமையாக இந்த விவகாரத்திலே அவர்கள் களமிறங்கி மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். அந்தந்த துறை சார்ந்த நடவடிக்கைகளை அந்தந்த அமைச்சர்களும் கண்காணித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டிருக்கிறார். நேரடியாக அந்த கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கும் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கட்டுப்பாட்டு அறை. அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு நேரடியாக சென்று எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் உத்தரவிட்டிருந்தார். அருகில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களுடன் குறிப்பாக தமிழக முதலமைச்சர்களுடன் அவர் பேசியிருக்கிறார். தேவையான நிவாரண உதவிகளை கேட்டும் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலிருந்து 9 பேரிடர் மீட்பு குழுவினர் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் இங்கிருந்து விரைந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இதற்கு முன்பு நடந்த இந்த மழை வெள்ள பாதிப்புகளில் எல்லாம் பணியாற்றி அவர்கள் அனுபவம் பெற்ற அந்த வீரர்கள் எல்லாமே தற்பொழுது அங்கு வயநாட்டுக்கு விரைந்திருக்கிறார்கள். அவர்கள் அம்மாநில அரசுடன் ஒருங்கிணைந்து எந்த பகுதிக்கு அவர்கள் தேவையோ அந்த பகுதிக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு ஏற்பட்ட பகுதி எந்தெந்த பகுதி என்பதை ஒரு பக்கம் அம்மாநில அரசு அதிகாரிகள் மூலமாக கணக்கிடும் பணி நடந்து வருவதாகவும், எனவே அந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் எந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியவில்லையோ அங்கே அதிகமாக உடனடியாக தேவை இருக்கிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் மீட்பு குழுவினை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை இன்று மாலைக்குள் முடுக்கிவிடப்படும் என்றும் அங்கு அனைத்து இடங்களிலும் இன்று மாலைக்குள் மீட்பு குழுவினர் சென்றடைந்து மீட்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவார்கள் என்றும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பல்வேறு இடங்கள்ல சடலங்கள் மண்ணில் புதையுண்டு கிடக்கிறது. நிறைய கிராமங்கள் குறிப்பாக மேப்பாடி உள்ளிட்ட அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் எல்லாமே பாறைகள் உருண்டு மலை இந்த சரிவு ஏற்பட்ட நிலச்சரிவு ஏற்பட்டதுனால பாறைகள் உருண்டு வீடுகள் இருந்த இடங்களில் எல்லாமே பாறைகள் நிற்கிறது. அங்கிருந்த வீடுகள் இருந்த இடமே தெரியாமல் இந்த காட்டாற்று வெள்ளத்திலும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. எனவே அங்க வீடுகளிலே வசித்த மனிதர்களுடைய நிலை என்ன என்பது குறித்த தகவல் இல்லை. எனவே மண் புதையுண்டு கிடப்பதனால அங்கே சடலங்கள் புதையுண்டு போய் கிடக்கலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. எனவே அங்கு மீட்பு குழுவினர் தீவிரமான ஒரு தேடுதல் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலும் தொடர் மீட்பு பணிகளும் நடத்தப்பட்டு வருகிறது.